எப்ப பாரு மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி ஓட முடியாது. இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கு முழுசாக காரணம் திமுக தான். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக 10,000 ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் அனைத்து பிரச்சனைகளுக்குமே மத்திய அரசை குறை கூறிவிட்டு ஓடி ஒளிய வேண்டாம் என தமிழக அரசை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்துள்ளார். ஒரு லைன்ல இதை சொல்ல முடியாதுங்க. இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? வேற நான் நேரடியாக கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்திச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும். டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 10,000 வழங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லைன்னா உடனடியாக ஒரு 5,000 ரூபாயாவது விடுவிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்க எல்லாம் அகதிகள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் 5,000 ரூபாய் கொடுக்கறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு. ஏன் உங்களால வெறும் 2,000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? கேட்டா 1,000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம், கல்விக்கு கொடுக்குறோம், இலவசமா சோறு போடுறோங்கிறீங்க. இதுதான் அப்ப ஏன் வரி வசூல் பண்றாங்க இந்த அரசு? எதுக்கு எடுத்தாலும் வரி வசூல், விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்திலே ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க? அதனால உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக 50,000 ரூபாயும் இந்த அரசு வழங்கணும். எப்ப பாரு மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி ஓட முடியாது. இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கு முழுசாக காரணம் திமுக தான். அதனால நீங்க தான் பதில் கொடுக்கணும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோட இங்க எந்த திட்டமிடுதலும் இல்லை. தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமின் போன்ற போதைகளால தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமா மாறி இருக்கே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை. அது மட்டும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு கலெக்ஷன், கரப்ஷன் தான் நடக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.